வணக்கம் நண்பர்களே, முக்கியமான 3 டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சன் நியூஸை இப்போ ஒட்டுமொத்த பாஜகவினர் கடுமையாக எதிர்க்கிறாங்க. சன் நியூஸ் சமீபத்தில் ஒரு விவாத நிகழ்ச்சி நடத்தியிருக்காங்க. கேள்வி களம் அப்படிங்கிற பேரில் அவங்க டிபேட் ஷோ நடத்துவாங்களே, என்ன தலைப்பில் தெரியுமா நடத்தியிருக்காங்க? கோமியம் குடித்தால் காய்ச்சல் குணமாகும் அப்படின்னு சொன்ன ஐஐடி இயக்குனருக்கு வலுக்கும் எதிர்ப்பு, வலுக்கும் கண்டனம். கோமியம் அமிர்த நீர் என சொல்லி ஆதரிக்கும் பாஜக. தமிழ்நாட்டிலும் மாட்டு அரசியலை கையில் எடுக்கிறதா பாஜக அப்படிங்கிற தலைப்பில் சன் நியூஸ் ஒரு டிபேட் ஷோ நடத்தியிருக்காங்க. மறுபடியும் தலைப்பை சொல்கிறேன். கோமியம் குடித்தால் காய்ச்சல் குணமாகும் அப்படின்னு சொன்ன ஐஐடி இயக்குனருக்கு வலுக்கும் கண்டனம். கோமியம் அமிர்த நீர் என சொல்லி ஆதரிக்கும் பாஜக. தமிழ்நாட்டிலும் மாட்டு அரசியலை கையில் எடுக்கிறதா பாஜக அப்படின்னு தலைப்பு வச்சு அதில் ஒரு 3 பேர் வந்து உட்காந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாஜகவுக்கு எதிரான ஒரு பிம்பத்தை கட்டமைக்க முயற்சி நடக்குது. கோமியம் அமிர்த நீர் அப்படின்னு பாஜக சொன்னதாக சன் நியூஸ் போட்டிருக்காங்க. தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய தனிப்பட்ட கருத்து அது. ஓகே, பாஜக கட்சியே அஃபிஷியலாக ஒரு அறிக்கையை வெளியிட்ட மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்க பார்க்குறாங்க. ஆக்சுவலாக தமிழிசை அவர்கள் சொன்னது ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா சரியான ஒரு பேச்சு தான். சயின்ஸ் படி, ஆய்வுகளின் படி ஐஐடி இயக்குனர் காமகோடி அவர்களே என்ன சொல்கிறாரு, அமெரிக்காவில் நடந்த ஒரு ரிசர்ச்சுடைய முடிவுகளை நான் வந்து தரேன். அதில் கோமியத்தை ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது ஆன்டி வைரஸு, ஆன்டி ஃபங்கல், பூஞ்சைகளுக்கு எதிரான, வைரஸ்களுக்கு எதிரான ஒரு எதிர்ப்பு சக்தி கோமியத்தில் இருப்பதாக ரிப்போர்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தின் அடிப்படையில் தான் காமகோடி அவர்கள் பேசினார். உடனே தமிழிசை அவர்கள் என்ன சொல்கிறாங்க, 80 வகையான காய்ச்சல்களை குணப்படுத்தக்கூடிய அந்த பவர் வந்து கோமியத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழிசை அவர்கள் சொல்கிறாங்க. காமகோடி அவர்கள் மற்றும் தமிழிசை அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்லாம் அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து, பாஜகவுடைய அஃபிஷியல் கருத்து கிடையாது. பாஜகவுடைய ஸ்டேட் பிரசிடென்ட் யார்? அண்ணாமலை. அண்ணாமலை வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்துச்சா? அண்ணாமலை வாயிலிருந்து அந்த ஸ்டேட்மெண்ட் வந்துச்சா? அப்போது இது மாதிரி கோமியத்தை குடிக்க சொல்கிறாங்க பாஜக, கோமியம் குடிச்சு ஆகணும்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்க முயற்சி வந்து பண்ணுறாங்க சன் நியூஸ். தமிழிசை அவர்கள் இது போன்ற ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கும்போதே நம்ம சொல்லியிருந்தோம், இந்த நேரத்துக்கு இது தேவையில்லாத டாப்பிக்கு, எவ்வளோ முக்கியமான இஷ்யூவெல்லாம் நடந்துக்கு இருக்குது, அதை பற்றி தான் பாஜக தலைவர்களுடைய ஃபோக்கஸ் இருக்கணுமே தவிர இது மாதிரி டாக்கெல்லாம் விட்டால் மீடியாக்கள் இதை வந்து பொய்யாக பரப்பி பாஜகவை ஒரு காமெடி பொருளாக மாற்ற முயற்சி பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். அதுதான் சன் நியூஸ் வந்து கையில் எடுத்திருக்காங்க. திமுகவுக்கு மீடியா பவர் அதிகமாக இருக்குது. திமுக தாங்கிட்ட இருக்கக்கூடிய மீடியா பவரை பயன்படுத்தி இது மாதிரி ஒரு டாப்பிக்கை வச்சு டிபேட் ஷோ நடத்தி பாஜகவை ஒரு காமெடி பொருளாக மாற்ற அவங்களால ஈஸியாக முடியும். அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு மனுஷன் இருக்கிறதுனால தான் பாஜகவை காமெடியாக அவங்களால வந்து மாற்ற முடியலை. அண்ணாமலைக்கு முன்பாக பிஜேபியை ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக தான் மாற்றி வச்சுருந்தாங்க திமுக. அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு மனுஷன் வந்ததுக்கப்புறம் பிஜேபியை சீரியஸான பார்ட்டியாக மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டார். அவர் முன்னெடுத்த போராட்டங்கள், ஊழலுக்கு எதிராக அவருடைய நடைப்பயணம், பாத யாத்திரை, திமுக அரசாங்கம் செய்யக்கூடிய அந்த ஊழலை வந்து ரிலீஸ் பண்ணுறது, டிஎம்கே ஃபைல்ஸை ரிலீஸ் பண்ணது, இது மாதிரி பண்ணி பிஜேபியை ட்ரோல் கட்சியாக இருந்த, ட்ரோல் மெட்டீரியலாக இருந்த பிஜேபி இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான கருத்தியல் பேசக்கூடிய ஒரு பார்ட்டியாக தமிழ்நாட்டில் அண்ணாமலை கொண்டு போயிட்டார். ஸோ மறுபடியும் இது மாதிரியான டாக்ஸை வந்து பாஜக தலைவர்கள் வந்து விட்டுற வேண்டாம். ஏன்னா ரொம்ப சீரியஸான, ரொம்ப வளர்ச்சி பாதையில் பிஜேபி போய்க்கு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இது மாதிரி தமிழிசை அவர்கள் இப்படி ஒரு டாக் விட்டாங்கன்னா திமுக அவங்ககிட்ட இருக்கக்கூடிய மீடியா பவரை பயன்படுத்தி ஒரு ஒரு காமெடியாக பிஜேபியை வந்து காமெடி ட்ராக்கில் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதுக்கு எந்த ஒரு வாய்ப்பையும் பாஜக தலைவர்கள் கொடுத்துட வேண்டாம் அப்படிங்கிறதான் பாஜக தொண்டர்களுடைய கருத்தாக இருக்குது. இது டாபிக் 1. டாபிக் 2, சன் நியூஸ் இப்படி தேவையில்லாத டாப்பிக்கெல்லாம் வச்சு டிபேட் ஷோ நடத்துறீங்களே, முக்கியமாக நீங்கள் எதை பற்றி டிபேட் ஷோ நடத்திருக்கணும்? டாவோஸ் உலக பொருளாதார மாநாட்டில் மகாராஷ்டிரா இருக்காங்க பார்த்தீங்களா, தேவேந்திர பட்னாவிஸ் மகாராஷ்டிராவுடைய முதலமைச்சர் தலைமையில் மகாராஷ்டிரா டீம் என்ன பண்ணுறாங்கன்னா 15.7 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடுகளை அட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. ₹1 2 இல்லைங்க, 15.7 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு, கிட்டத்தட்ட 16 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் சைன் ஆயிருக்கு மகாராஷ்டிரா கவர்மெண்ட் கிட்ட. 1. 2வது, தெலுங்கானா பார்த்தீங்கன்னா ரேவந்த் ரெட்டி தலைமையிலான தெலுங்கானா கவர்மெண்ட் 1.79 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடுகளை அட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. மகாராஷ்டிரா 16 லட்சம் கோடி, தெலுங்கானா 1.8 லட்சம் கோடி அளவுக்கு முதலீடுகளை ஈர்த்திருக்காங்க. தமிழ்நாடு சைட்லேருந்து எவ்வளோ முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கு டாவோஸ் உலக பொருளாதார மாநாட்டில்? ஒன்றும் ஈர்க்கப்படலையே. ஏன் ஈர்க்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி தான் டிபேட் ஷோவை சன் நியூஸ் நடத்திருக்கணும், தமிழக மீடியாக்கள் நடத்திருக்கணும். ஆனால் கோமிய பாலிடிக்ஸை வச்சு யாரோ ஒருத்தங்க கருத்து தெரிவிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இதை வச்சு ஒரு டிபேட் ஷோ நடத்துறீங்களே, உண்மையிலேயே நியூட்ரலான மீடியாக்கள் தானே நீங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களும் காரி துப்புறதை நம்ம பார்க்குறோம். இது டாபிக் 2. டாபிக் 3, தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு பரபரப்பான அறிக்கை வெளியிட்டிருக்காரு. இது திமுக மத்தியில் பெரிய ஒரு கொதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா, 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்க கனிம வள கொள்ளை கும்பலை நம்பி இருக்கு திமுக. கனிம வள கொள்ளை
கும்பலுடைய வசூல் பணத்தை நம்பி இருக்கு திமுக அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் பரபரப்பான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. கரூர் கேங்கு, புதுக்கோட்டை கேங்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 கும்பல் என்ன பண்ணுறாங்கன்னா கனிம வள கொள்ளையை தமிழ்நாடு முழுவதும் கடத்தி கேரளாவுக்கெல்லாம் வந்து அனுப்பிக்கிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மேற்கு தொடர்ச்சி மலையே மொத்தமாக முடிச்சிருவாங்க போல விட்டா. இந்த கனிம வள கொள்ளை குறித்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா சமூக ஆர்வலர்கள். அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள அந்த புகார் கொடுத்துருப்பாங்களே அவங்கள பற்றிய விவரங்களை அந்த கனிம வள கொள்ளை கேங்குக்கே கசிய விட்டு ஒரு காட்டாட்சி நடத்திக்கிறதுக்கு திமுக அரசாங்கம், டிசாஸ்டர் மாடல் அரசாங்கம். 2026 அசெம்பிளி தேர்தலுக்கு அவங்களுக்கு வந்து பணம் தேவை. கனிம வள கொள்ளையர்களுடைய அந்த வசூல் பணத்தை நம்பி தான் அவங்க 2026 தேர்தலை சந்திக்க போகிறாங்க. அதனால தான் கனிம வள கொள்ளையர்களுக்கு எதிராக எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கிறது இல்லை அப்படின்னு அண்ணாமலையுடைய பரபரப்பு அறிக்கை இன்னைக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸில் பேசுபொருளாக மாறி இருக்கு. இந்த 3 டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.